ஹலோ buddies. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரீசைக்ளர் வியூனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து எப்படி லிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியும் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான திங் வந்து நம்ம ஏபிஐ எப்படி கால் பண்ணுறது. ஏபிஐனா என்ன அப்படின்னா, ஏபிஐனா என்னன்னு சொல்லியும் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக ஏபிஐங்கிறது நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பெரிய டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் அது இதெல்லாம் இருக்கும். ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் சம்திங் ஏதோ வரும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு யூஆர்எல் ஆக்சுவலாக. ஸோ அந்த யூஆர்எல்லில் நம்ம யூஆர்எல்ல கால் பண்ணுறப்ப, இப்போ நம்ம சம்திங் ஏதாவது ஒரு யூஆர்எல் வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி இப்போ வெப்சைட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து யூஆர்எல்ல கால் பண்ணுறோன்னா, அந்த வெப்சைட்டோட பேஜ் கிரியேட் ஆகுதா. ஸோ அது வந்து ஒரு டேட்டா. அது வந்து ஒரு HTML ஜாவாஸ்கிரிப்ட்லாம் கலந்த ஒரு ஃபைல் டேட்டாவாக வரும். ஸோ அந்த டேட்டாவை வந்து ப்ரௌசர் வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து வியூவாக காட்டும். வியூவாக காட்டுறப்ப உங்களுக்கு அந்த எல்லாமே ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டுங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி தான் ஏபிஐங்கிறது. ஸோ இந்த ஏபிஐயும் வந்து ஸ்மால் யூஆர்எல் தான். ஸோ அந்த யூஆர்எல் நம்ம வந்து லோட் பண்ணுறப்ப, ப்ரௌசர்லேயோ இதுலேயோ லோட் பண்ணுறப்ப, அந்த யூஆர்எலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதுதான் ஏபிஐ. அதை வந்து ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மால் மைக்ரோ சர்வீசஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி, ஸோ அதெல்லாம் ரொம்ப டீப் காம்ப்ளிகேட்டட். ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஐனா அது வந்து ஒரு யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல்லில் வந்து உங்களுக்கு டேட்டாஸ் லோட் ஆகும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நான் ஜஸ்ட் சாம்பிள் ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆப்காக இருக்குது, ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். ஸோ இதில் வந்து இப்போ ஜஸ்ட் இந்த போஸ்ட் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு யூஆர்எல். ஸோ இப்போ இங்கே யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் டைப் டாட் போஸ்ட், லாஸ்ட்டில் இருக்க போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 100 போஸ்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஜேசன்னு ஒரு ஃபார்மெட்டில் வரும். ஓகேவா. ஜேசன் ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் ஃபார்மெட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஜேசன்ங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட் மாதிரி தான். நம்ம HTML CSSலாம் எப்படி இருக்குது, நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா XMLலாம் எப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட். இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃப்ளவர் ப்ராக்கெட். ஸோ அதுதான் மெயின் 2 கான்செப்ட். ஓகேவா. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே அரேவாக இருக்கும். ஃப்ளவர் ப்ராக்கெட்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஜேசன். ஸோ ஜேசனுங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரே, ஃபுல்லாகவே அரே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனி ஆப்ஜெக்ட். ஜேசன் அரே, ஆப்ஜெக்ட் 2 விஷயம் இருக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு வந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது வந்து அரே லிஸ்ட். அது வந்து ஒரு லிஸ்ட்டாக வருது, அரேவாக வருது. அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வேல்யூஸ். இது வந்து கீ, இது வேல்யூ. ஜேசன் வந்து ஒரு கீ வேல்யூ பேராக தான் சேவ் ஆகும். ஸோ இது கீ, இது வேல்யூ. அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு கீ வேல்யூ பேராக தான் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த ஏபிஐ தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் ஃபேக் ஏபிஐ. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம லோட் பண்ணி இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷனில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ பிஃபோர் ப்ரீவியஸ்லி தட் அதான் இதுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் நார்மலாக நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி ஹெச்டிடிபி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹெச்டிடிபிக்கு அப்புறம் வாலின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேலிக்கு அப்புறம் நம்ம ரெட்ரோஃபிட் யூஸ் பண்ணிட்டோம். ரெட்ரோஃபிட் 2 வந்துடுச்சு இப்போ. ஸோ இதுக்கப்புறம் கேட்டோர் அந்த மாதிரி நிறையா இருக்குது காட்லினில். ஸோ இப்போ காமனாக நம்ம மோஸ்ட் இடத்துல யூஸ் இருக்கிறது வந்து ரெட்ரோஃபிட். ஓகேங்களா. ஸோ அந்த ரெட்ரோஃபிட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதே வந்து ஏபிஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஒரு டைப்பு, போஸ்ட்டு, கெட்டு, புட்டு, டெலீட். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. போஸ்ட்டுங்கிறது நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு, கெட்டுங்கிறது டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும், புட்டுங்கிறது டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட்டுங்கிறது வந்து டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு மெத்தட்ஸ். ரெட்ரோஃபிட்டில் ஏபிஐயில் ஒவ்வொரு மெத்தட்ஸ் இதெல்லாம் ரெஸ்ட் ஏபிஐயில். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெட்ரோஃபிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இங்கே டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ரெட்ரோஃபிட் டிபெண்டன்சி நீங்கள் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ரெட்ரோஃபிட்டுன்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இல்லைனா இந்த ரெட்ரோஃபிட் ஸ்கொயர் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு நம்ம லாஸ்ட் வெர்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகணும். இல்லைனா நீங்கள் கிட்ஹப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து
கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கா ரெட்ரோஃபிட் டு ரெட்ரோஃபிட். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம 2 இது ஒன்று வந்து இப்போ அவன் கொடுத்துருக்க மாதிரி அந்த ஒன்றே ஆட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தோம்னா கன்வெர்ட்டர். ஓகேவா? ஜிசன் கன்வெர்ட்டர் அப்படின்னா நான் இப்போ சொன்னேன்ல, டேட்டா வந்து நமக்கு ஜேசன்னாக வரும். அந்த ஜேசனை வந்து நம்ம இந்த காட்லினில் ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறது தான் இந்த டிபெண்டன்சி. நம்ம ஜேசனாக ரீட் பண்ணி போடுறது வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அது வந்து டைம் லெவல்லையும் ரொம்ப நிறையா போகும், அதே மாதிரி மெமரி லெவல்லையும் நிறையா போகும். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசனாக ரிசீவ் பண்ண உடனே நம்ம ஒரு கிளாஸ் அதுக்கு கொடுப்போம். ஆக்சுவலாக நம்ம இப்போ இது எங்கே போச்சு, ஓகே இந்த இருக்கா. ஸோ இது மட்டும் வச்சு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அது இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் மாடல் கிளாஸ், நம்ம டேட்டா கிளாஸ்ன்னு சொல்லுவோம் காட்லினில், மாடல் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நம்ம இங்கே வந்து பேக்கேஜ் ஒன்று போட்டுடலாம். ஓகேவா? மாடல்னு ஒரு பேக்கேஜ் போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம டேட்டா கிளாஸ். ஸோ இப்போ நம்ம ஜேசன் வச்சு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு வேரியபிள் இதில் இருக்கிற ஒவ்வொன்றா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கா, ஸ்ட்ரிங்கா, இது ஸ்ட்ரிங்கா. ஸோ அதே மாதிரி இந்த வேரியபிள்லாம் கால் பண்ணி நம்ம போடணும். இன்னொரு ஈஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒரு ப்ளகின் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆண்ட்ராய்டில் போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ப்ளகின்ஸ் போனீங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒரு ப்ளகின் இருக்கும். போஜோ கிளாஸ்ன்னு போஜோன்னு சொல்லி ஒரு ப்ளகின் இருக்கும். ஓகேவா? ஓகே, நானே இன்ஸ்டால் பண்ணலையா அது? ஓகே, ஸோ நானே இன்ஸ்டால் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது எங்கே போச்சு? ஓகே, ஸோ இதுதான் போஜோ ஜென்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, அப்டேட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது இருக்கிறப்ப என்னென்னா, நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நான் இந்த கிளாஸுக்கு போகிறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் போஜோ ஃபார் ஜேசன் வந்துடும். நீங்கள் அந்த ப்ளகின் போட்டு அந்த மார்க்கெட் பிளேஸில் அந்த ப்ளகின் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது வந்துடும். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும், இந்த பக்கம் நமக்கு இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் அரேவாக இருந்தாலும் அரேவை பேஸ்ட் பண்ணணும், லிஸ்ட்டாக இதாக இருந்தால். இப்போ வந்து நான் அரே வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஐட்டம் மட்டும் தான் வேணும், அதனால் ஐட்டம் மட்டும் போட்டுட்டு ஜாவா இல்லை கோட்லின்னு நம்ம வந்து ஜீசன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸோட கிளாஸ் நேம் என்ன வேணும், நம்ம வந்து போஸ்ட் தானே, போஸ்ட்டுங்கிறது தான் போஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ ஜென்ரேட் கொடுக்க போகிறேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து போஜோ ஜென்ரேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போஜோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு ப்ளகின் நம்ம ஆட் பண்ணணும். இன்னொரு ப்ளகின் ஆட் பண்ணால் உங்களுக்கு சீரியலைசபிள் எதுக்குன்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம வேரியபிள் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கேருந்து வர்ற பேராமீட்டர் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேரியபிள் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் நேமை வந்து இந்த ஐடிக்கு நம்ம வந்து இங்கே இருக்கிற நேம் தான் அந்த பேராமீட்டரில் வர்ற நேமாக இருக்கும். பேராமீட்டரில் என்ன நேம் வருதோ அதை வந்து நம்ம சீரியலைசபிள் பண்ணி இந்த வேரியபிளோட பைண்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு அது தேவையில்லை இப்போ, ஏன்னா நம்ம டேரெக்டாக வேரியபிள் நேம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ப்ளகின் நம்ம யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அது ஓகே. சிங்க் ஓகே, நம்ம ரெட்ரோஃபிட் ப்ளகின் போட்டு நம்ம வந்து இன்னும் சிங்க் பண்ணலை. ஓகேங்களா? நம்ம ப்ளகின் போட்ட உடனே நம்ம சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் ரெட்ரோஃபிட் வந்து பில்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ பில்ட் ஆன அப்புறம் ரெட்ரோஃபிட்டில் வந்து என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு ரெட்ரோஃபிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் ஒரு இடத்துல. இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ணதை வச்சு இனிஷியலைஸ் ஒரு இடத்துல பண்ணுவோமா, ஒரு கிளாஸில் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்ம எல்லா யூஆர்எல்லுமே போடுவோம். எல்லா யூஆர்எல்லும் போட்டு அந்த யூஆர்எல் என்ன ரிட்டர்ன் வருது, ரெஸ்பான்ஸ் வருது, ஸோ அது எல்லாமே போடுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அந்த அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது மொத்தமாக. ஸோ இவ்வளோ ப்ராசஸையும் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இது வந்து நம்ம அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் மெத்தடில் பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக வந்து எப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். ஓகேவா? ஓகே, சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட்ரோஃபிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா?
வேல் retrofit is equal to retrofit டாட் பில்டர். ஓகேவா? ஸோ இந்த பில்டருக்குள்ளே பேஸ் யூஆர்எல். ஸோ இதில் வந்து நம்ம பேஸ் யூஆர்எல் போடணும். பேஸ் யூஆர்எல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அந்த .comனு இருக்கும்ல, எல்லா யூஆர்எல்லையுமே அந்த ஸ்லாஷுக்கு முன்னாடி https, அதுக்கும் www டாட்டுக்கு முன்னாடி https சம்திங் .com வரைக்கும் இருக்குல்ல, அந்த .com வரைக்கும் போடுறது தான் பேஸ் யூஆர்எல். அந்த காமுக்கு அப்புறம் காம் இன் அது வரைக்கும் போடுறது, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு வர்றது எல்லாமே நம்ம வந்து யூஆர்எல்லில் போடுவோம். ஸோ இங்கே வந்து ஆட் ஜேசன் கன்வென்ட்ரி ஃபேக்ட்ரின்னு கொடுத்துருக்கோமா, இதில் தான் நம்ம அந்த செகண்ட் போட்டோமே அதை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது ஒரு ப்ளகின் போட்டோம் பார்த்தீங்களா, கன்வென்ட்ரி ஃபேக்ட்ரி. ஸோ அந்த ப்ளகின் தான் இது வந்து என்ன பண்ணணும்னா ஜேசனை கன்வெர்ட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண இந்த போஸ்ட் ரெஸ்பான்ஸை வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். ஓகேவா? பில்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெட்ரோஃபிட்டை இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெட்ரோஃபிட்டுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம இது வந்து ஆக்சுவலாக இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ரெட்ரோஃபிட் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ரெட்ரோஃபிட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெட்ரோஃபிட் இன்டர்ஃபேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டோ கெட் ரெக்வஸ்ட்டோ அது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எந்த யூஆர்எல் கால் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் தான். ஸோ இப்போ இந்த யூஆர்எலை நம்ம ஹோம் ஆக்டிவிட்டியில் போயிட்டு இதில் வந்து பேஸ் யூஆர்எல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு திஸ் காம் வரைக்கும் பேஸ் யூஆர்எல். ஓகேவா? அப் டு திஸ் காம் வரைக்கும் பேஸ் யூஆர்எல் போட்டாச்சா, மீதி இருக்கிற இந்த போஸ்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே போடணும், இதில் போடணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னு போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் தான் போட போகிறோம். நம்ம வந்து ஏபிஐங்கிறது வந்து பேக்ரவுண்டில் தான் கால் பண்ணுவோம். ஸோ அதனால் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் எதனாலனா நான் இதை வந்து கோரோட்டின்குள்ளே கால் பண்ண போகிறேன். ஸோ கோரோட்டின்குள்ளே கோரோட்டின்ங்கிறது வந்து உங்களுக்கு கோரோட்டின் வரல. ஸோ கோரோட்டின்ங்கிறது நம்ம பேக்ரவுண்ட் த்ரெட்டை கால் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்ஸுங்கெல்லாம் ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். கோரோட்டின் டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலனா இதில் இல்லை, தனியாக ஒரு அது வந்து கோரோட்டின் கொஞ்சம் பெருசு, அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே தேவை. ஸோ அது தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் அது மட்டும் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் போட்டு இதில் வந்து நம்ம கெட் போஸ்ட். ஓகேவா? கெட் போஸ்ட் போட்டோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம லிஸ்ட் வர்றது வந்து லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக நம்ம அது எப்படி லிஸ்ட் ஆஃப்னு போட்டோம்னா நம்ம இந்த ஒரு ஐட்டம் தான் போஸ்ட் ரெஸ்பான்ஸாக எடுத்தோம். நமக்கு இங்கே வரப்போகிறது வந்து இந்த அரே ஆஃப் இது. ஸோ இந்த ஹோல் அரேவை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து இப்போ ரெட்ரோஃபிட்டில் ஒர்க் ஆகி வருமா அப்படின்னா வராது. இப்போ நான் இதை வந்து ரெட்ரோஃபிட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இப்போ ரெட்ரோஃபிட் சர்வருக்கு நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன ரெக்வஸ்ட் பார்க்கணும், கெட் ரெக்வஸ்ட். ஓகேவா? கெட் ரெக்வஸ்ட். இந்த கெட் ரெக்வஸ்ட்டுக்குள்ளே நம்ம யூஆர்எல் கொடுக்கணும், போஸ்ட். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நம்ம இங்கே போட்டிருந்தோமே என்னது, POSTS. கரெக்டாக போஸ்ட். ஓகே, இவ்வளோ தான். ஸோ இது வந்து கெட் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ இந்த கெட் ரெக்வஸ்ட் போஸ்ட் போட்டோன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி அங்கே கால் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி கால் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. இதுக்கு வந்து இப்போ இந்த இன்டர்ஃபேஸையும் இந்த ரெட்ரோஃபிட் இதையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் API சர்வீஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெட்ரோஃபிட் இருக்கா, ரெட்ரோஃபிட் டாட் க்ரியேட். இந்த க்ரியேட்டுக்குள்ளே நான் அதை வந்து ரெட்ரோஃபிட் இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். ரெட்ரோஃபிட் இன்டர்ஃபேஸ் கிளாஸ் டாட் ஜாவா. இப்போ இந்த API சர்வீஸை நான் எடுத்தேன் அப்படின்னா டாட் கெட் போஸ்ட் வரும். ஸோ இந்த கெட் போஸ்ட் வந்து நான் இப்போ கெட் போஸ்ட்டில் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த ரெஸ்பான்ஸ் வந்து எதுக்கு இப்போ எரர் அடிக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் இன்னும் கோரோட்டினில் கால் பண்ணல. ஸோ கோரோட்டினில் கால் பண்ணுறதுக்கு வியூ மாடல் ஸ்டோரில் இப்போ வந்து நான் வியூ மாடலில் இல்லை, ஆக்சுவலாக இதில் இருக்கிறதுனால லைஃப் சைக்கிள். ஸோ ஸ்கோப், லைஃப் சைக்கிள் ஸ்கோப். ஓகேவா? லைஃப் சைக்கிள் ஸ்கோப் டாட் லான்ச். ஸோ இந்த லான்ச்சுக்குள்ளே நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வராது. அதே மாதிரி இதில் வந்து நான் ரிட்டர்ன் எடுக்கணும், வேர்
போஸ்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் போஸ்ட் லிஸ்ட். இந்த போஸ்ட் லிஸ்ட் தான் நமக்கு வந்து ரிட்டன் ரெஸ்பான்ஸாக வருது. ஸோ இந்த போஸ்ட் லிஸ்ட்டை வந்து இங்கே அடாப்டர் இருக்கா? இந்த அடாப்டர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்ன அடாப்டர்னு. ஸோ அந்த அடாப்டருக்குள்ளே நான் சென்ட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை கேட்ச் ஒன்று போட்டுறேன். ட்ரை கேட்ச்சு. ஓகே, எக்ஸப்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெத்தட் கொடுக்கலாம். dispatches.io. ஓகேவா? ஐஓன்னா நம்ம வந்து இன்டர்நெட் காலிங் அந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் காலிங்ஸ் பண்ணுறோங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் ஐஓ. ஸோ இந்த ஐஓ கொடுத்துட்டு இப்போ இந்த போஸ்ட் லிஸ்ட் இருக்கா, இந்த போஸ்ட் லிஸ்ட்டை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்தா நம்ம அங்கே வந்து பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அங்கே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து ஆல்பமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்பமாக சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? மியூட்டபிள் லிஸ்ட்டு இது என்னாச்சு? ரெகுலர் மியூட்டபிள் லிஸ்ட்டை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஆல்பம் லிஸ்ட்டை வந்து இங்கே வந்து ஐட்டமாக எடுத்துருக்கோமா, ஐட்டம் டாட் டைட்டில், ஐட்டம் டாட் பாடி. ஓகேவா? இப்போ வந்து ஐட்டம் பாடியும் நமக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து எடுத்து ஷோ ஆகும். இது வந்து நம்ம ஹோமில் எடுத்து இது லான்ச் ஆகி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அதை போஸ்ட்டுக்குள்ளே சென்ட் பண்ணி இப்போ வந்து லிஸ்ட் ஷோ பண்ணுறோம். இது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இனிஷியல் டேட்டா வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே கொடுக்கணும். பெர்மிஷன் ஒன்று கொடுக்கணும். யூசர் பெர்மிஷன் இன்டர்நெட். ஓகேவா? ஏன்னா இன்டர்நெட் பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கலன்னா நமக்கு வந்து ஏபிஐ ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட் வியூ எப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட் வியூவில் வந்து நம்ம இப்போ மோர் டேட்டாஸ் லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதில் வந்து போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி 100 டேட்டாஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ 100 டேட்டாஸ் வந்து லோட் ஆகும். நம்ம எப்படி லோட் ஆகுதுங்கிறத ரன் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். ஆக்சுவலாக இது கரெக்டாக ரன் ஆகணும். இந்த ஏபிஐ கால் பண்ணுறதுலையும் எந்த இஷ்யூவும் இல்லாமல் நமக்கு ரன் ஆகணும். ஹோப் ஸோ. வெயிட்ஸ். ஓகே, ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஓகே, லாகின். ஓகே, யா, உங்களுக்கு அதான் அந்த 100 டேட்டா லோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா எல்லாமே லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நீங்கள் 100 டேட்டா சொன்னதுனால ஸோ எல்லா ஏபிஐலேருந்து வந்து நம்ம ஏபிஐயில் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து கெட் ரெக்வஸ்ட். ஸோ ஓகேவா, கெட் ரெக்வஸ்ட். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ரெக்வஸ்ட்டுமே சென்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ எல்லா போஸ்ட் ரெக்வஸ்ட்டு கெட்லேயே வந்து நம்ம பேராமீட்டர் சென்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இதுலேயே நான் இன்னொரு ஏபிஐ பார்த்தேன். 1 செகண்ட். இன்னொரு ஏபிஐ இருந்துச்சு. இன்னொரு ஏபிஐ வந்து இங்கே இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து போஸ்ட்டில் நம்ம 1ன்னு சொல்லி கேட்டால் 1ன்னு வருதா, 6ன்னு சொன்னால் 6 மட்டும் வருது, 6 மட்டும் வருது, 1 மட்டும் வருது. 10ஓட கமெண்ட்ஸ். ஓகே, 10ஓட கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஏபிஐ வருது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கெட்டில் வந்து யூஆர்எல் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து கமெண்ட்ஸ் மட்டும் எடுக்காங்களா. நம்ம ரெட்ரோஃபிட்டில் போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் கெட் போஸ்ட் கமெண்ட்ஸ். இது வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் கொடுக்கணும். நம்ம அது வந்து பிறகு கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கும் இன்னொரு மாடல் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து நான் போஸ்ட்லேருந்து கொடுக்கணும். ஓகேவா? போஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். என்னென்னா இங்கே வந்து நம்ம கவுண்ட்டோ நம்பரோ ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த வேரியபிளை வந்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டருக்குள்ளே பாத்துன்னு ஒரு விஷயம் வந்து பாத்துக்குள்ளே நம்ம வந்து கொடுக்கணும். பாத்துக்குள்ளே கொடுத்துட்டு இதில் வந்து கவுண்ட் இன்ட். ஓகேவா? இது வந்து லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்காது, கமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடி. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அது வந்து கமெண்ட் மாடல் கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே போகிறேன்.
இங்கே போயிட்டு திருப்பி இன்னொரு போஜோ க்ரியேட் பண்ணுறேன். போஸ்ட் இல்லை, கமெண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நான் இந்த ஜிசனில் நல்லுன்னு கொடுத்துட்றேன். இந்த தடவை நல்லு கொடுத்துட்டு ஓகே ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன். கமெண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் கமெண்ட் ரெஸ்பான்ஸ், ஓகேவா, கமெண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன். இந்த கமெண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு இப்போ இந்த கமெண்ட் ரெஸ்பான்ஸை நான் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து கெட் கமெண்ட் ரெஸ்பான்ஸ் பேராமீட்டரில் எனக்கு என்ன அந்த யூஆர்எல்லில் வந்து நம்ம இங்கே என்ன யூஆர்எல் போட்டிருக்கு 10 கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த 10 எனக்கு கொடுக்கணுன்னா நான் இங்கே 10 கொடுக்கணும். எந்த போஸ்ட்டோட கமெண்ட் எனக்கு வேணுமோ அந்த போஸ்ட் எனக்கு கொடுக்கணும். நான் 10 கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம திருப்பியும் இங்கே அதுக்குள்ளே போய் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஓகே, கமெண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் நேம் பாடி, ஓகேவா. இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு வந்து போஸ்ட் ரன் ஆகாமல் இப்போ அந்த 10லேருந்து வந்த இது வந்து எதுக்காக காட்டுறேன்னா அந்த போஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி கெட்டில் வந்து நம்ம எப்படி இந்த கமெண்ட்டோட இது சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகி நமக்கு என்ன 4 கமெண்ட் வந்திருக்கு. 4 கமெண்ட் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 கமெண்ட் தான் இங்கே இருக்குது. 4 கமெண்ட் வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் கெட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் என்கோடர் பண்ணலாம். ஃபார்ம் என்கோடர்னா டேரெக்டாக ஸ்ட்ரிங் வேல்யூன்னு டேரெக்டாகவே சென்ட் பண்ணலாம். அது வந்து கெட்டில் போஸ்ட்டில் பண்ணலாம். போஸ்ட்னால் நம்ம டேரெக்டாக இப்போ நான் சென்ட் பண்ண மாதிரி பார்த்துங்கிறதுக்கு பதிலாக ஃபீல்டு வச்சு நம்ம வேல்யூ சென்ட் பண்ணலாம். பாடி போட்டோன்னா டேரெக்டாக மாடல் கிளாஸே நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டும் பண்ணலாம், கெட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் வந்து எதுவுமே போஸ்ட் ஏபிஐ நமக்கு இல்லை, அதனால் எனக்கு தெரியல. இதில் ஒன்று இருக்குது, பட் இதுக்கு என்ன நம்ம சென்ட் பண்ணணுங்கிற அந்த விஷயம் எனக்கு தெரியல, ஓகேவா. ஸோ அதனால் வேறு எதுவும் போஸ்ட் ஏபிஐ கிடச்சா நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இல்லைனா என்னோடய ஓன் ஏபிஐயே வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல் அப்ளிகேஷன் இந்த டுட்டோரியல் லாஸ்ட்டில் வந்து ஃபுல் அப் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இதோட எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், ஓகேவா. ஓகே.